எல்லா கட்சிகளுமே எதிர்வரும் தேர்தலில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லி பாஜகல இருந்து அதிமுகல இருந்து பாமகல இருந்து எல்லாருமே சொல்றாங்க. உங்களுடைய இவ்வளவு வருட அரசியல்ல நீங்க அதை பற்றிய கருத்து என்ன சார் சொல்றீங்க? 2015ஆம் ஆண்டு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற பொருளில் ஒரு கருத்தரங்கத்தை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அகில இந்திய அளவில் புதுதில்லியில் தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றாலும் கூட கூட்டணி ஆட்சி தொடர்ந்து 1977 இருந்தே நடைபெற்று வருவதை நாம் பார்க்கிறோம். அதைப்போல தமிழகத்திலும் வருவது அவசியமானது என்கிற கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து அவ்வப்போது சொல்லி வருகிறோம், சுட்டிக்காட்டி வருகிறோம். ஆனால் அதற்கான சூழல் இன்னும் தமிழகத்தில் கனியவில்லை என்பதுதான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை. இப்போது எல்லா கட்சிகளும் இதை பேசத் தொடங்கியிருக்கிறார்கள் என்பது ஒரு தொடக்க நிலை. 2026 அதற்கு ஏதுவான ஒரு காலம் இல்லை என்று நான் நம்புகிறேன். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று திமுக அல்லது அதிமுக சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சி சொல்லுகிறது என்று சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியமானது. ஆனால் கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் தங்கள் விருப்பத்தை சொல்வது தற்போதைய சூழலில் நடைமுறைக்கு சாத்தியமானதா என்ற கேள்வி எழுகிறது. இந்த 2026 அதற்கான ஒரு சூழல் இல்லை என்று நான் கருதுகிறேன். அதெல்லாம் யூகம் தானே. இன்னும் இதுவரை ஒரு அதிகாரப்பூர்வமா இதுவரையும் எங்கேயும் சொல்லல. அதிமுக அவங்களுடைய கட்சியில வெளிப்படையா விவாதித்து அதிகாரப்பூர்வமாக அப்படி ஒரு கருத்தை சொல்லும் போது இந்த கேள்வியை எழுப்புங்கள். இதுவரையில் வெளியில் இருப்பவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர யூகமாக அது ஒரு கருத்தாக முன்வைக்கப்படுகிறதே தவிர அதிமுக அதிகாரப்பூர்வமாக எந்த இடத்திலும் சொன்னதில்லை. அதிமுக அதை கட்சியிலே வைத்து விவாதித்து முடிவெடுத்தார்களா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. அப்படி எங்கும் நடந்ததாக நமக்கு தகவல் இல்லை. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு கொள்கையோட இருக்கீங்க. தொடர்ந்து திமுகவோட கூட்டணியும் வந்துட்டு இருக்கீங்க. 2026 உங்களுடைய அதிகார பங்கும் ஆட்சி பங்கும் இருக்குங்களா? எப்படி இந்த கேள்வி பலமுறை நீங்கள் எழுப்பிய கேள்விதான். பலமுறை இதற்கு நான் பதில் சொல்லி இருக்கிறேன். இந்த 2026 தேர்தல் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழல் கொண்டது அல்ல. அதற்கான ஒரு சூழல் பொதுமக்கள் மத்தியிலும் அதற்கான விழிப்புணர்வு வேணும். அரசியல் கட்சிகள் மத்தியிலும் அதற்கான ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பார்வை தேவை. அந்த அளவுக்கான ஒரு விரிவான உரையாடல் இன்னும் இது பற்றி நிகழவில்லை. இப்போதுதான் இது ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கிறது. ஆகவே 2026 அப்படி ஒரு காலம் கனியும் என்று சொல்ல முடியாது. அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் நாங்கள் 2016 அல்லது 17 தொடர்ந்து திமுக கூட்டணியிலே இணைந்து நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு. இந்தியா கூட்டணியை அகில இந்திய அளவிலே உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு பங்கு உண்டு. அந்த கூட்டணியை மாநில அளவிலும் சரி தேசிய அளவிலும் சரி பாதுகாப்பதும் அதை மேலும் மேலும் வலுப்படுத்துவதும் விடுதலை சிறுத்தைகளுக்கான நோக்கங்களுள் ஒன்று, கடமைகளுள் ஒன்று. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு கூட்டணியில் இருந்து வெளியேறப் போகிற கட்சி என்பதை போன்ற தோற்றத்தை சிலர் திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். அது உண்மை அல்ல என்பதை மறுபடியும் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். தற்பொழுது வரைக்கும் உங்களுக்கான அந்த உரிய மரியாதை என்பது கூட்டணி கட்சிகளுக்கு எதிர்வரும் காலங்களில் நல்லா தான் இருக்கிறோம். கட்டாயமா அந்த கூட்டணியில் தான் தொடருவோம். ஏன் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே போகணும்? அந்த கொஸ்டினே இல்லை, அவசியமே இல்லை.